அனைவருக்கும் வணக்கம். டிஎன்பிசி ட்ராக் சார்பாக நாம் இந்தியன் பாலிட்டி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் கம்பைல் பண்ணி ஒரு புக்காக கொடுத்துருந்தோம். அப்படி கொடுத்துருந்த இந்த புக்கில் மூலமாக மட்டும் இந்த ரீசெண்டாக நடந்து முடிஞ்ச குரூப் 2A மெயின்ஸ் தேர்வில் பெரும்பான்மையான கேள்விகள் ரிஃப்ளெக்ஷன் ஆகியிருந்தது. அந்த புக்கோட தன்மை என்ன, அதே போல் இந்த ரீசெண்டாக நடந்த அந்த குரூப் 2 மெயின்ஸ் தேர்வில் கேட்கப்பட்ட கேள்விகள் அந்த புக்கில் மூலம் எப்படி ரிஃப்ளெக்ட் ஆகியிருக்குது அப்படின்றதையும் நம்ம இந்த காணொலியில் பார்க்கலாம். ரைட், இப்போது இதில் கேட்கப்பட்ட இந்த கேள்வியை பாருங்கள். இடதுபுறம் டிஎன்பிஎஸ்சி தேர்வில் கேட்கப்பட்ட அந்த குரூப் 2A மெயின்ஸ் தேர்வோட இந்தியன் பாலிட்டி கேள்வி அது. வலது பக்கம் ரைட் சைடில், இந்த ஸ்க்ரீனோட ரைட் சைடில் நாம் வெளியிட்டிருந்த இந்தியன் பாலிட்டி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் கம்பைலேஷன் புக்கில் எந்த பேஜில் இந்த கொஸ்டின்ஸ் ரிஃப்ளெக்ஷன் ஆகியிருக்குது அப்படின்றதுக்கு நம்ம இங்கே எவிடன்ஸாக கொடுக்குறோம். இதனோட முக்கியமான நோக்கம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாம் ஒரு மெட்டீரியல் க்ரியேட் பண்ணியிருந்தோம். ஒரு வேல்யூ ஆடட் மெட்டீரியல் அந்த புக்கை நம்ம உருவாக்கியிருந்தோம். இந்த புக்கை ஆனது எப்படி தேர்வு நோக்கில் இருக்கிறது அப்படின்றதுக்காகவும் எப்படி தொடர்ந்து பயன்பட்டுன்னு வருது அப்படின்றதுக்காகவும் தான் இந்த காணொலி. ரைட், இங்கே பார்த்தீங்கன்னா இடது பக்கம் என்ன கேட்டிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா கொஸ்டின் இது. வலது பக்கம் இங்கே மார்க் பண்ணிருக்கேன் பாருங்கள். இது மூலமாக இந்த கொஸ்டின் ஆனது நம்மளுக்கு ரிஃப்ளெக்ஷன்ஸ்ன்றது எவிடன்ஸாக தெரியுது பாருங்கள். அதாவது கொஸ்டின்ஸோட நேச்சர் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஆர்டிகல் டேஷ் ஆஃப் த இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் ப்ராஹிபிட்ஸ் தி எம்ப்ளாய்மெண்ட் ஆஃப் சில்ட்ரன் இன் ஃபேக்ட்ரிஸ் அண்ட் மைன்ஸ் அண்ட் எனி அதர் அசாடியஸ் ஆக்குபேஷன். பட் ரொம்ப சிம்பிளான கொஸ்டின் தான் இது. பட் இது ஏற்கனவே டிஎன்பிஎஸ்சியில் கேள்வியாக வந்திருக்குது, ஓகேங்களா. பட் நம்ம புக்கில் எப்படி ரிஃப்ளெக்ஷன் ஆகிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, அந்த கொஸ்டின் மூலமாக ரிஃப்ளெக்ட் ஆகிறத நம்ம எவிடன்ஸாக கொடுக்குறோம். அதே போல் ஆன்சர் எக்ஸ்ப்ளனேஷன் மூலமாகவும் அடிஷ்னல் பாயிண்ட்ஸ் மூலமாகவும் இந்த 3 காரணிகள் மூலமாக ஆகக்கூடிய கண்டென்ட்டு இங்கே ரிஃப்ளெக்ஷன் அப்படின்றத நம்ம சொல்கிறோம், ஓகேங்களா. இப்போது இது கொஸ்டினா, இப்போ ரைட் சைடில் பார்க்க இந்த புக்கில் பேஜ் நம்பர் 48ல் மேட்ச் த ஃபாலோவிங்கில் குரூப் 1C எக்ஸாம், அதாவது 2023 கேட்கப்பட்ட ஒரு வினா எப்படி இருக்குது பாருங்கள். அதில் மேட்ச் த ஃபாலோவிங்காக வந்திருக்கு. இதில் அதுக்கான எக்ஸ்ப்ளனேஷன் மூலமாக நம்ம என்ன கொடுத்துருக்கோம். அதில் இந்த பாயிண்டில் இந்த கொஸ்டின் ரிஃப்ளெக்ஷன்ஸ் இருக்குது. இது ஒரு கொஸ்டினில் இல்லை, அதே போல் அடுத்த கேள்வி மூலமாகவும் ரிஃப்ளெக்ஷன் ஆகிருக்கு. அதாவது இதே ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினில் இதே கொஸ்டின் ஆனது ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினாக குரூப் 2 எக்ஸாமினேஷன் இதில் கேட்கப்பட்ட கேள்விகள் அப்படியே இருக்குது பாருங்கள், ஏறக்குறைய. பட் அவங்க டிஎன்பிஎஸ்சி பொறுத்த வரைக்கும் அவங்க ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் காப்பி பேஸ்ட் பண்ணலன்றது தெரியுது. அவங்க நேச்சர் ஆஃப் சாய்ஸே எடுக்கும் பொழுது அது ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸில் ஆல்ரெடி அதே கண்டென்ட் வேறு டைமென்ஷனில் வந்திருக்குது. இது தவிர்க்கவே முடியாதது. இது நம்ம புக்காக மேக் பண்ணுறோம், கம்பைல் பண்ணி. ரைட், ஓகே. தென் பார்த்தீங்கன்னா இதில் அடுத்த கொஸ்டின்ஸ் பாருங்கள். அடுத்த கொஸ்டின்ஸ் அமெண்ட்மெண்ட் பற்றி கேட்டிருக்காங்க. இந்த அமெண்ட்மெண்ட் லெஃப்ட் சைடில் கொடுத்துருக்கோம், 91st, ஓகேங்களா. ஸோ 102வது 105வது 106வது அப்படின்னு அமெண்ட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. அதனோட சப்ஜெக்ட் மேட்டர் கொடுத்துருக்காங்க. இதில் 2 அமெண்ட்மெண்ட் மட்டும் வந்திருக்கு. 91st அமெண்ட்மெண்ட், 102nd அமெண்ட்மெண்ட். இது ரெண்டும் நம்மளுக்கு அடிஷ்னல் பாயிண்ட்ஸ் மூலமாகவோ அதில் நமக்கு எக்ஸ்ப்ளனேஷன் மூலமாக இங்கே ரிஃப்ளெக்ஷன்ஸ் ஆகிருக்குன்றது தெரியுது பாருங்கள். ரைட், ஸோ இது மூலமாக அந்த ஆன்சர் நம்மளுக்கு கொடுக்க முடிஞ்சிருக்குது. அதே போல் தான் ஒவ்வொரு கேள்வியும் அப்படி தான். இதில் பார்த்தீங்கன்னா இந்த பஞ்சாயத்து ராஜ் ரிலேட்டடாக அமைக்கப்பட்ட அந்த கமிட்டிஸ் பற்றி கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. அதனோட க்ரோனாலஜிக்கல் ஆர்டர் கேட்டிருக்காங்க. இது ப்ரீவியஸ் இயரில் கொஸ்டினாகவே வந்திருக்கு பாருங்கள். மேட்ச் த ஃபாலோவிங்கில் இதே கமிட்டி இதே இயர், பட் டைமென்ஷன் வேறு பர்ஸ்பெக்டிவில் கேட்டிருக்காங்க பாருங்கள். கம்பைன்டு ஜியாலஜி எக்ஸாமினேஷன் குரூப் 2 லெவலில் எக்ஸாம் கண்டக்ட் பண்ணிருக்காங்க இல்லைங்களா. ஸோ அதில் கேட்டிருக்காங்க பாருங்கள். ஸோ இதுதான் விஷயம். இது நம்ம அதை மென்ஷன் பண்ணி சொல்லியிருக்கிறோம். இப்படி தான் இதுக்கான எக்ஸ்ப்ளனேஷன். இது அடுத்த கேள்வி. இதை பார்த்தா தெரியும். பட் இதில் க்ரோனாலஜிக்கல் ஆர்டர் கொடுக்கல, வேறு பர்ஸ்பெக்டிவ் கேட்டிருக்காங்க. இதில் பாருங்கள், 2013ஆம் ஆண்டு நடந்த குரூப் 1 தேர்வில் இந்த கமிட்டியை கொடுத்து இயர் கேட்டிருக்காங்க. மேட்ச் த ஃபாலோவிங் 2 கமிட்டி வந்திருக்கு. இது இப்படி நம்ம ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினோட சப்ஜெக்ட் வேறு வடிவங்கள் தான் பிற்காலத்தில் நம்மளுக்கு ரிஃப்ளெக்ஷன்ஸ் அப்படின்றது அல்லது அதனோட அடுத்த அப்டேட்டடாக உங்களுக்கு கொஸ்டின் வர வாய்ப்பு இருக்குது, ஓகேங்களா. ஸோ அதுக்காக தான் சொல்கிறாங்க. ரைட், இந்த அடுத்த கொஷின்ஸ் பாருங்கள். அடுத்து என்ன கேட்டிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா,
கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர் ஆஃப் ஸ்டேட் பற்றி கொஸ்டின் கேட்டிருக்காங்க. 3 ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்குறாங்க. இதில் நம்ம இப்படி நம்மளோட புக்கோட நேச்சர் பார்த்திங்கன்னா உள்ள இண்டெக்ஸ் பேஜ் வந்து இந்த டைப்பில் தான் இருக்கும். அதாவது என்னென்ன சப்ஜெக்ட் அப்படின்னு அதில் எந்தெந்த கொஷின் சொல்லிட்டு கம்பைல் பண்ணி கொடுத்துருப்போம். அதில் இதுக்கான ரெஃபரன்ஸ் பிடிஎஃப் அண்ட் இதெல்லாமே உங்களுக்கு நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குற டெலிகிராம் சேனலில் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே நான் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்குறேன். நீங்கள் வந்து பார்த்துக்கலாம். ரைட். ஸோ இதுதான் இந்த 3 ஸ்டேட்மெண்ட் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். ஸோ கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர் ஷெல் பி கலெக்டிவ்லி ரெஸ்பான்சிபிள் டு த ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி. இது வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட். பட் ப்ரீவியஸ் இயரில் பாருங்கள் கொஸ்டின்ஸ் எப்படி வந்திருக்கு பாருங்கள். 2017ஆம் ஆண்டு குரூப் 2 லெவல் நடந்த அசிஸ்டன்ட் இன்ஜினியர் எக்ஸாமினேஷனில் கேட்டிருக்காங்க. கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர் இன் ஏ ஸ்டேட் இன் ஏ கலெக்டிவ்லி ரெஸ்பான்சிபிள் டு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ரைட். இது லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி தான். ஓகேங்களா. ஆப்ஷன் டி தான் இங்கே ப்ரீவியஸ் இயரில். பட் இந்த ஆப்ஷன் பொறுத்த வரைக்கும் இங்கே ஸ்டேட்மெண்ட் கேட்டிருக்காங்க. ஒரு ஸ்டேட்மெண்ட்டு கவர் ஆகுது. ப்ரீவியஸ் இயரில் கொஸ்டின் மூலமாகவே கவர் ஆகுது இது. ரைட். அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த அடுத்த ஸ்டேட்மெண்ட் கவர் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா அடுத்தது எக்ஸ்ப்ளனேஷன் மூலமாக கவர் ஆகுது. அடிஷ்னல் பாயிண்ட்ஸில் வரக்கூடிய எக்ஸ்ப்ளனேஷன் மூலமாக என்ன ஸ்டேட்மெண்ட் பார்த்தீங்கன்னா டிஎன்பிஎஸ்சி கொஸ்டின்ஸில் கொடுத்த வரைக்கும் என்ன கேட்டிருக்காங்க. பாயிண்ட் 3 பாருங்கள். சேலரிஸ் அண்ட் அலவன்சஸ் ஆஃப் ஏ ஸ்டேட் மினிஸ்டர்ஸ் ஷெல் பி டிட்டர்மைன்டு பை ஏ யூனியன் லெஜிஸ்லேட்டர். ஓகேங்களா. இது வந்து ராங்கான ஸ்டேட்மெண்ட். எப்படின்றது பார்த்தீங்கன்னா நம்ம கொடுத்துருக்க அந்த பாயிண்ட்ஸ் பாருங்கள். இதில் பேஜ் நம்பர் 155 கொடுத்துருக்கோம். த சேலரிஸ் அண்ட் அலவன்சஸ் ஆஃப் த சீஃப் மினிஸ்டர் ஆர் டிட்டர்மைன்டு பை த ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர். ஓகேங்களா. மினிஸ்டர் அண்டு சீஃப் மினிஸ்டர் எல்லாருக்கும் காமனாக பொருந்தும் இது. இந்த மாதிரியான விஷயங்களை நம்ம இதில் இன்டெரக்டாக கவர் ஆகுது. அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த கொஸ்டின்ஸ் வந்து கொஸ்டினே வந்து ட்ரான்ஸ்லேஷன் இஷ்யூஸ் இருக்குது. கொஸ்டின் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா கன்சிடர் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட்ஸ் அபவுட் த கம்போசிஷன் ஆஃப் த ஹவுஸ் ஆஃப் த பீப்புள். ஓகேங்களா. இது வந்து கொஸ்டின் இது இங்கிலீஷில் இருக்குது. இது சரியாக தவறா அல்லது கோட்ஸ் அது எதுவும் கொடுக்கல. 4 ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்றாங்க. பட் இது என்ன அப்படின்னு சொல்லிட்டு இங்கிலீஷில் ஒரு வெர்ஷனில் இருக்குது. தமிழில் பொறுத்த வரைக்கும் சரியாக இருக்குது. மக்களவையின் அமைப்பு பற்றிய பின்வரும் அறிக்கைகளை படித்து சரியான விளக்கத்தை தேர்ந்தெடுக்குவோம். பட் 4 ஸ்டேட்மெண்ட் கொடுத்து இது வந்து கரெக்டான்னு சொல்லலை. இங்கிலீஷில் கன்சிடர் பண்ண சொல்லியிருக்காங்க. அவ்வளோதான் பண்ணிருக்காங்க. பட் தமிழில் இதில் கரெக்டாக இதை வச்சு நம்ம ஆன்சர் பண்ணலாங்க. ரைட். இது என்ன கொடுத்துருக்கோம் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டேட்மெண்ட் பொறுத்த வரைக்கும் ஆங்கிலோ இந்திய ரிலேட்டடாக ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க இல்லையா. ஸோ இப்போ அதுவும் டேரெக்டாக கவர் ஆகலை. இந்த கொஷின்ஸ் டோட்டலாக இன்டெரக்டாக தான் கவர் ஆகுது. அதுக்கான ரெஃபரன்ஸ் கொடுத்துருக்கோம் ரைட் சைடில். ஓகே. அடுத்தது பாருங்கள். அடுத்தது அதே தான். அடுத்து இன்டெரக்டான காம்போனண்ட் தான் கவர் ஆகுது. இது டேரெக்டாக கவர் ஆகலை. இந்த மாதிரியான எக்ஸ்ப்ளனேஷன் மூலமாக இது நம்ம கவர் பண்ணலாம். இல்லை அடுத்த கொஷின்ஸ் பாருங்கள் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா இது ரொம்ப பாப்புலர், ரொம்ப ஃபெமிலியரான எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். பட் கொஷின்ஸாக கேட்டிருக்காங்க டிஎன்பிஎஸ்சி இந்த முறை. இந்த ரிட் அதனோட நேச்சர் கேட்டிருக்காங்க. ஓகேங்களா. ஸோ அதான் வந்து கொஷின்ஸ் அது. இது ப்ரீவியஸ் இயரில் பலமுறை ரிப்பீட் ஆகிருக்கு. 2023 குரூப் 1 ஏ எக்ஸாமினேஷனில் இதனோட நேச்சர் அப்படியே கேட்டிருக்காங்க. 3 பாயிண்ட் அப்படியே வருது பாருங்கள். இதில் எல்லாருக்கும் தெரிஞ்சது தான் இது. ரைட். அடுத்தது பார்த்தீங்கன்னா 2023 குரூப் 1 சியிலே வந்து இதனோட ரிஃப்ளெக்ஷன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா வந்திருக்குங்க. நான் கொஸ்டினாகவே வந்திருக்கு இந்த ரிஃப்ளெக்ஷன். ஸோ அடுத்தது பார்த்திங்கன்னா இதில் அது 2017 குரூப் 1 லெவல் நடந்த எக்ஸாமினேஷன்லேயும் இதை கேட்டிருக்காங்க. ரிஃப்ளெக்ஷன்ஸும் வந்திருக்கு பாருங்கள். அடுத்தது பாருங்கள். அடுத்த கொஸ்டின்ஸ் பாருங்கள் என்ன கேட்டிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா 3 ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்குறாங்க. இதில் ஸ்டேட்மெண்ட் 2 and 3 வந்து இதில் நம்ம புக்கில் வந்து கவர் ஆகுது. அது எங்கெங்கே கவர் ஆகுதுன்னு அப்படின்றத பார்ப்போம். ஸ்டேட்மெண்ட் 2 பொறுத்த வரைக்கும் என்ன கேட்டிருக்காங்க. ஆஃப் த யூனியன் டெரிட்டரிஸ் டெல்லி டஸ் நாட் ஹேவ் எ செப்பரேட் ஹை கோர்ட் ஆஃப் இட்ஸ் ஓன் கேட்டிருக்காங்க. இந்த ஸ்டேட்மெண்ட் பார்த்தீங்கன்னா தவறு தான் இது. பட் இந்த ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினாகவே அது கவர் ஆகுது பாருங்கள். ஸ்டேட்மெண்ட்டில் கொடுத்துருக்காங்க பாருங்கள். நேஷனல் கேபிட்டல் டெரிட்டரி ஆஃப் டெல்லி ஹேஸ் ஏ ஹை கோர்ட் ஆஃப் இட்ஸ் ஓன். ஓகேங்களா. இது கரெக்டான ஸ்டேட்மெண்ட். ஓகேங்களா. அதுக்கான எக்ஸ்ப்ளனேஷனில் கொடுத்துருப்போம் நம்ம. ரைட். அடுத்த ஸ்டேட்மெண்ட் பொறுத்த வரைக்கும் என்ன கேட்டிருக்காங்க பார்த்தீங்கன்னா கொஸ்டின் பாருங்கள். அருணாச்சல் பிரதேஷ் அண்ட் மிசோரம் பிகேமே ஃபுல் ஃப்ளெஜ்டு ஸ்டேட்ஸ் இன் 1987. இது வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட். பட் இது ப்ரீவியஸ் இயரில் கொஸ்டினாகவே கேட்டிருக்காங்க. எப்படி கேட்டிருக்காங்கன்னு பாருங்கள். 2018 குரூப் 2 லெவல் நடந்த எக்ஸாமினேஷன் பாருங்கள். ஸ்டாட்டிஸ்டிக்கல் இன்ஸ்பெக்டர் எக்ஸாமினேஷன் அதில் கேட்டிருக்காங்க. விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஸ்டேட்ஸ் வாஸ் நாட் கேம் இன் டு பீயிங் இன் த இயர் 1987. அது இன்டெரக்டான கொஸ்டின் இது. இதுக்கான எக்ஸ்ப்ளனேஷனில் கவர் ஆகுது பாருங்கள். கொஸ்டின் நம்பர் 37க்கான எக்ஸ்ப்ளனேஷன் நம்ம கொடுத்துருக்கோம் பாருங்கள். அதில் கொடுத்துருக்கோம் பாருங்கள் தெளிவாக. இன் 1897 3 நியூ ஸ்டேட்ஸ் ஆஃப் மிசோரம், அருணாச்சல் பிரதேஷ் அண்ட் கோவா கேம் இன் டு பீயிங் ஆஸ் த 23rd. இதில் கவர் ஆகிடுது இல்லைங்களா. ஸோ இதுதான் வந்து விஷயம். ஓகேங்களா. இதில் 2 ஸ்டேட் கொடுத்துருக்காங்களே, ரெண்டுமே கவர் ஆகுது. இதில் நம்ம கொடுத்த எக்ஸ்ப்ளனேஷன் மூலமாக இது கவர் ஆகுது. ஓகே. அடுத்தது பாருங்கள் என்ன கேஸஸ் பற்றி கொடுத்துருக்காங்க. கொஸ்டினில் ப்ரியாம்பிள் இஸ் அண்ட் இன்டெக்ரல் பார்ட் ஆஃப் த கான்ஸ்டிடியூஷன்ற சொன்ன கேஸ் எதுன்னு கேட்டிருக்காங்க. இது ப்ரீவியஸில் நடந்த கொஸ்டினில் 2-3 முறை இன்டெரக்டாக அறிய முடிகிறது.
அது கொடுத்த ஸ்டேட்மெண்ட் பாருங்கள், ரைட் சைடில் கொடுத்த ஸ்டேட்மெண்ட் பாருங்கள். 2022 ஆர்கிடெக்சரல் அசிஸ்டண்ட் குரூப் 2 லெவல் நடந்த எக்ஸாமினேஷனில் கொடுத்த ஆப்ஷன்ஸ் மூலமாக நம்ம வந்து இதில் வந்து புரிஞ்சிக்கலாம் படிக்கிறது மூலமாக. அதே போல் இதில் 2023 நடந்த அசிஸ்டன்ட் ஜெயிலர் எக்ஸாமினேஷனில் ஆப்ஷன் கொடுத்துருக்குறாங்க. இன்டெக்ரல் பார்ட் ஆஃப் கான்ஸ்டிடியூஷன் கொடுத்துருக்காங்க. பட் அதுவா அப்படின்றத நம்ம எக்ஸ்ப்ளனேஷன் மூலமாக வெரிஃபை பண்ணிக்கலாம். ஓகேங்களா? எக்ஸ்ப்ளனேஷனில் என்ன சொல்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா, இன்டெக்ரல் பார்ட் ஆஃப் த கான்ஸ்டிடியூஷன் அப்படின்றது சொன்ன கேசஸ் பார்த்தீங்கன்னா எல்ஐசி. ஓகேங்களா? பார்ட் ஆஃப் த கான்ஸ்டிடியூஷன் கேசவானந்த பாரதி கேஸ். ஓகேங்களா? அப்போ இதில் கொஸ்டின்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்ஐசி இந்தியா. ஓகேங்களா? ஸோ அதான் ஆன்சர் இதில். ஸோ இது மாதிரி நாம் ரொம்ப தெரிஞ்சிக்கலாம் அதில். ரைட். அடுத்தது பார்த்தீங்கன்னா இதில் பார்த்தீங்கன்னா கொஸ்டின் பாருங்கள், டிஎன்பிஎஸோட கொஸ்டின்ஸ் ரொம்ப சிம்பிளான கொஸ்டின்ஸ் தான். இன் விச் இயர் ஸ்கெடியூல் கேஸ்ட் அண்ட் ஸ்கெடியூல் ட்ரைப்ஸ் ப்ரிவென்ஷன் ஆஃப் அட்ரோசிட்டிஸ் ஆக்ட் வாஸ் பாஸ்ட்னு கேட்டிருக்காங்க. இது ப்ரீவியஸ் இயரில் ஒரு ஸ்டேட்மெண்ட்டாகவே வந்திருக்கு பாருங்கள். ஸ்கெடியூல் கேஸ்ட் அண்ட் ஸ்கெடியூல் ட்ரைப்ஸ் ப்ரிவென்ஷன் ஆஃப் அட்ரோசிட்டிஸ் ஆக்ட் 1989. ஓகேங்களா? இது ஒரு ஸ்டேட்மெண்ட்டாகவே வந்து கொஸ்டினாகவே வந்திருக்கு. டிஓ எக்ஸாமினேஷனில் 2014 கேட்டிருக்காங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா அடுத்தது அதே தான், ஒரு கொஸ்டின்லேயே வந்துருக்கு. கொஸ்டினில் வரக்கூடிய ஒரு கொஸ்டினாகவே கேட்டிருக்காங்க பாருங்க. 2022 ஜெயிலர் எக்ஸாமினேஷனில் கேட்டிருக்காங்க இந்த கொஸ்டின் கண்டென்ட்டு. ரைட்டு. அடுத்த கொஸ்டின்ஸ் பாருங்கள். ஆர்கனைசேஷன் ஆர்டிகல்ஸ் கேட்டிருக்காங்க. 4 ஆர்கனைசேஷன் கொடுத்துருக்காங்க. அதில் பார்லிமெண்ட், யூனியன் ஜுடிஷியரி பற்றி இதில் பார்த்திங்கன்னா நம்ம எக்ஸ்ப்ளனேஷன் மூலமாக கவர் ஆகுது, கொஸ்டினாக கவர் ஆகலை. இதில் கொடுத்துருக்குறோம் எந்த பேஜஸ் சொல்லிட்டு. அடுத்த இது பார்த்திங்கன்னா டிபிஎஸ்பியோட ஆர்டிக்கல் பற்றி கொஸ்டினாக கவர் ஆகுது பாருங்கள். 2014 குரூப் 2A லெவலில் நடந்த எக்ஸாமினேஷனில் அதுக்கு எக்ஸ்ப்ளனேஷன்லாம் கவர் ஆகுதுங்க. ரைட். அடுத்தது வந்து ஸ்டேட் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் பற்றி வந்து இதில் எக்ஸ்ப்ளனேஷன் மூலமாக கவர் ஆகுது. அவங்க கூட கொஷின்ஸ் பார்ட் மட்டும் தான் கேட்டிருக்காங்க. எக்ஸ்ப்ளனேஷனில் நம்மளுக்குங்க ஆர்டிக்கல்லாம் கவர் ஆகுது. ஓகேங்களா? ஸோ இப்படி தான் நம்மளுக்கு இந்த புக்கில் கண்டென்ட் ஆனது கவர் ஆகின்னு இருக்குது. ஸோ அடுத்த லெஃப்ட் சைடில் வரக்கூடிய கமிஷன்ஸ் பற்றி கேட்டிருக்காங்க. ஸோ அதில் வந்து ஒரு கமிஷன்ஸ் வந்து இதில் ராயல் கமிஷன் வந்து கவர் ஆகுது. அதை வச்சு இதில் ஆன்சர் பண்ணலாம். ஸோ அது எந்த கமிஷன் பார்த்திங்கன்னா அதில் யார் ஹெட் அப்படின்றதெல்லாம் கொடுத்துருப்போம் அதில். ஸோ எந்த பேஜ் அதெல்லாம் வந்து அதில் மென்ஷன் பண்ணிருப்போம் புக்கில். இப்படி தான் வந்து இதில் ரிஃப்ளெக்ஷன்ஸ்ன்றது நம்ம வந்து பண்ணுறோம். அதே போல் இதில் வந்து இதில் பார்த்திங்கன்னா தெரிஞ்சுக்கணும் 3 tier சிஸ்டம் ஆஃப் லோக்கல் கவர்மெண்ட் பற்றி கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க. அதில் எது இல்லை அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதில் கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க. இப்படி இல்லைன்னா அப்போ எது இருக்குன்றதை வச்சு நம்ம வந்து ஐடென்டிஃபை பண்ணலாம் இல்லைங்களா? ஸோ இதில் நம்ம கொடுத்த புக்கில் பொறுத்த வரைக்கும் பேஜ் நம்பர் 174 பார்த்தீங்கன்னா இதில் வந்து அது 3 tier. ஓகேங்களா? இந்த 3 tier சிஸ்டம் பற்றி இந்த எக்ஸ்ப்ளனேஷனில் கொடுத்துருப்போம். ஸோ அதை வச்சு நம்ம ஆன்சர் பண்ணலாம். இதில் இந்த எது 3 tier அதனோட நேம் என்னன்னு சொல்லிட்டு நம்ம இதில் வச்சு ஆன்சர் பண்ணலாம். அந்த நேம் பார்த்தீங்கன்னா இதில் சொல்லிருப்போம். ஓகேங்களா? 3 tier எஸ்டாப்ளிஷ்மெண்ட் பஞ்சாயத்து ராஜ் சிஸ்டம் அதை கொடுத்துருப்போம். கிராம் பஞ்சாயத்து, வில்லேஜ் லெவல், பஞ்சாயத்து சமிதி அண்ட் ஜில்லா பரிஷத், இது 3 கொடுத்துருக்குங்களா? ஸோ இது இல்லாத இருக்கிறத மட்டும் நம்ம வச்சு ஆன்சர் பண்ணலாம். கிராம சபா. ஓகேங்களா? ரைட். இதை வச்சு நம்ம ஈஸியாக ஆன்சர் பண்ணுறதுக்கான அங்கே வாய்ப்பு இதில் கொடுத்துருப்பாங்க. ரைட். அடுத்தது பார்த்திங்கன்னா ஸோ ரைட்ஸ் பற்றி கேட்டிருக்காங்க. ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் வந்து கொஷின்ஸ் வந்து ஃப்ரேமாக இருக்குது. ஸோ 4 ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்குறாங்க. இதில் வந்து இன்டெரக்டாக கவர் ஆகக்கூடிய ஆன்சர் வந்து எல்லாமே இதில் இருக்குது. எங்கெங்கே கவர் ஆகுதுன்றது நம்ம ரைட் சைடில் கொடுத்துருக்குறோம். ஆர்டிகல் 19 இஸ் ஆட்டோமேட்டிக்லி சஸ்பெண்டட் அப்படின்னு சொல்லிட்டு இதில் கொஸ்டினாக ப்ரீவியஸ் இயரில் கேட்டிருக்காங்க 2013 குரூப் 1ல். ஸோ அதை வந்து கவர் ஆகுது பாருங்கள். அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா 2022 டிஸ்ட்ரிக்ட் சைல்டு ப்ரொடெக்ஷன் ஆஃபீஸர் எக்ஸாமினேஷன்லேயும் வந்து இதே கண்டென்ட் வேறு டைமென்ஷன் ரிப்பீட் ஆகுது. அது என்னென்னு சொல்லி ரைட் சைடில் கொடுத்துருக்கோம் பார்த்துங்க. ஸோ இதனோட ஒட்டுமொத்த பிடிஎஃபையும் நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் லிங்காக வந்து நான் டெலிகிராம் சேனல் மூலமாக நீங்கள் வந்து பார்த்துக்கலாம். ஓகேங்களா? ஸோ எல்லாமே பிடிஎஃபாக நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணுறதுனால நீங்கள் அதில் பொறுமையாக நீங்கள் நிதானமாக பார்த்துக்கலாம். அதாவது லெஃப்ட் சைடில் வரக்கூடிய கொஸ்டின் ப்ரீவியஸ் இயர்லேயோ அல்லது ப்ரீவியஸ் இயரில் நம்ம கொடுத்த எக்ஸ்ப்ளனேஷன் மூலமாகவோ எங்கெங்கே கவர் ஆகுது அப்படின்றதுக்காக நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். அதில் பல விதமான கேள்விகளும் கொடுத்துருப்போம் இதே பேட்டர்னில் தான். ஸோ அடுத்த கொஸ்டின்ஸ் பொறுத்த வரைக்கும் இதே தான். ஓகேங்களா? லெஃப்ட் சைடு பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இதில் அட்டானமஸ் சப்ஸ்டேட் கால்டு மேகாலயா வாஸ் எஸ்டாப்ளிஷ்டு வித் இன் த ஸ்டேட் ஆஃப் அசாம் பை த அசாம் ரீஆர்கனைசேஷன் மேகாலயா ஆக்ட் 1969. இந்த ஸ்டேட்மெண்ட் கரெக்ட். பட் இதுக்கான ரீசன் தவறுன்றதை நம்ம ரைட் சைடில் கொடுத்துருப்போம். ஓகேங்களா? ரைட் சைடில் வந்த கொஸ்டின்ஸ் மூலமாகவோ எக்ஸ்ப்ளனேஷன் மூலமாகவோ அடுத்த கொஷின்ஸ் மூலமாக அந்த எக்ஸ்ப்ளனேஷன் மூலமாக ஈஸியாக நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். அதான் கொடுத்துருக்குறோம். அடுத்த கொஷின்ஸ் அதே தான். அப்ஜெக்டிவ்ஸ் ரெசல்யூஷன் பற்றிய கண்டென்ட் இது 4 ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. இதுக்கான சம்மந்தமான ப்ரீவியஸ் இயரில் எங்கேயும் கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க. அது எந்த பர்ஸ்பெக்டிவ் இருக்குது அப்படின்றத நம்ம ரைட் சைடில் காமிக்கிற பாருங்கள். இதை தெரிஞ்சவங்க ஈஸியாக ஆன்சர் பண்ணிருக்கலாம் அதில். ரைட். அடுத்த கொஷின்ஸ் பொறுத்த வரைக்கும் அதே தான். பார்த்திங்களா? எல்லாமே கொடுத்துருக்கோம் அதில்.
ஸோ ஓவராலாக பார்க்கும்போது டிஎன்பிஎஸ்சியில் இந்த குரூப் 2A மெயின்ஸில் 18 கேள்விகள் இந்தியன் பாலிட்டிலேருந்து கேட்டிருக்காங்க. இந்த புக்கு மூலமாகவோ டைரெக்டாகவோ இன்டைரக்டாகவோ மொத்தம் 15 கேள்விகள், 18 15 கேள்விகள் தான் மேலே நம்ம வந்து பார்த்தோம். இந்த பேட்டர்ன்லாம் வந்து உங்களுக்கு ரிஃப்ளெக்ஷன்ஸ் வந்திருக்கு. ஸோ இந்த புக்கோட நேச்சரும் இந்த புக்கோட இண்டெக்ஸ் பேஜும் உங்களுக்கு தேவைப்படுறவங்க நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறேன். அதை பார்த்தா உங்களுக்கு ஒரு புரிய வரும். உங்களுக்கு இதனோட பிடிஎஃப் பார்த்தீங்கன்னா டெலிகிராம் சேனலில் நான் வந்து அப்லோட் பண்ணிருப்பேன். ஸோ அதில் நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். இதில் பார்த்துட்டு அதாவது இந்த புக்கோட இந்த புக்கோட நேச்சர் இப்படி தான் இருக்கும். ஃப்ரண்ட் பேஜ் இது ரைட். இந்த புக்கை வந்து நீங்கள் கூகுள் ஃபார்ம் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்க கூகுள் ஃபார்ம் மூலமாக நீங்கள் வந்து தேவைப்படுறவங்க இந்த ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த செலெக்ஷன் மெத்தட் பயன்படுத்தி நீங்கள் வந்து தேவைப்படுறவங்க நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம், பெற்றுக்கொள்ளலாம் வாங்கிட்டு. அதே போல் இந்த புக்கு தமிழில் எப்போ வரும்னு பலர் வந்து ரொம்ப நாளாக வந்து நான் சொல்லியிருந்தேன். தமிழில் வந்து ஏப்ரல் மாதம் முதல் வாரம் இந்த புக்கு வந்து வெளியிட்டுருவோம். நம்ம அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். நாங்கள் அஃபிஷியலாக சொல்கிற வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். ஸோ நாங்கள் அஃபிஷியலாக சொன்ன பிறகு இந்த மாதிரி கூகுள் ஃபார்மில் அப்லோட் பண்ணுவோம். நாங்கள் புக்கு பற்றி டீட்டெயிலை நீங்கள் தமிழில் தேவைப்படுறவங்க அது வரைக்கும் வெயிட் பண்ணி பெற்றுக்கொள்ளலாம். ஸோ இதற்கான டீட்டெயில்ஸ்லாம் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருப்பேன். இந்த புத்தகத்தை எப்படி வாங்குவது, இந்த புத்தகத்தோட ப்ரைஸ்லாம் வந்து தமிழ் இங்கிலீஷ் வெர்ஷன் ப்ரைஸஸ்லாம் தான் சொல்லியிருப்போம். இப்போதைக்கு இந்த புத்தகம் ஆங்கிலத்தில் மட்டும்தான் இருக்குது, அதையும் சொல்லிடுறேன். ஓகேங்களா? ஸோ என்னோட தமிழ் வெர்ஷன் ஏப்ரல் மாதம் முதல் வாரம், இன்னும் ஒரு மாதம் தான் இருக்குது, அந்த டைமில் வரும், பார்த்துங்க. இதை பற்றி உங்களுக்கு சந்தேகங்கள் எதாவது இருந்தால் அந்த ஸ்க்ரீனில் தெரியுற அந்த நம்பருக்கு டெக்ஸ்ட் மெசேஜ் அனுப்புங்க, நான் சொல்கிறேன். நன்றி, வணக்கம்.